லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம். தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கும்படி காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் பல அமைப்பினரும் 13ஆம் தேதி பந்த் நடத்த அழைப்பு விடுத்துள்ளனர். ஆனால் போராட்டத்தை வாபஸ் பெற அம்மாநில முதல்வர் சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். அணைகளில் தண்ணீர் தேங்கினால் நாம் தான் மூழ்குவோம், போராட்டம் வேண்டாம் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த சூழலில் இன்று காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது. முன்னாள் முதல்வர்கள் சித்தராமையா, எடியூரப்பா, குமாரசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காவிரி விவகாரத்தில் முட்டுக்கட்டை, கருணாநிதி வழியில் ஸ்டாலின். காவிரி விவகாரத்தில் திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. கருணாநிதி காலத்தில் இருந்த தரங்கிட்ட வேலையை செய்து வருகிறார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவக்குமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதுதான் அவரும் செய்வார்கள். டி.கே. சிவக்குமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரி தான் கருணாநிதி காலத்தில் அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்போயும் செய்கிறது. இந்த வார்த்தை, அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார் என்ற வார்த்தை எந்த வகையிலும் தமிழக மக்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் தெரிவித்தது போல ஒருத்தது. நீட்க்கு எதிரான போராட்டம், மாணவர் மீதான வழக்கு ரத்து. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. அப்போது நீட் தேர்வை கண்டித்து சென்னையிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டது. ஆனால் முதல்வர் விஜய் உத்தரவின்படி மாணவர்கள் மீதான அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இதர விவரங்கள் பின்னர் தெரிவிக்கப்படும் என கூறியுள்ளார். முன்னதாக டெல்லியில் போராட்டம் நடத்தியவர்கள் மீது போடப்பட்ட 13 வழக்குகளை டெல்லி அரசு ரத்து செய்தது. பீச் குப்பைகளை சுத்தம் செய்த அண்ணாமலை. வி த லீடர்ஸின் அடுத்த டாஸ்க். வேத லீடர்ஸ் அமைப்பினர் அண்ணாமலை தலைமையில் கன்னியாகுமரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த மாதம் முழுவதும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தினர். இந்த மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஏரி, கால்வாய் சுத்தப்படுத்துதல், மரம் நடுதல் போன்ற பணிகளை செய்ய திட்டமிட்டுள்ளனர். முதற்கட்டமாக கன்னியாகுமரி கடற்கரை சாலை காட்சி கோபுரம் பகுதியில் அண்ணாமலை தமது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். அடுத்ததாக உவரி, குலசேகரப்பட்டினம் பீச்சிலும் தூய்மை பணி செய்ய உள்ளனர். அரபி கடலாக இருக்கட்டும், இந்திய பெருங்கடலாக இருக்கட்டும், 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறீங்க. இது போன்ற ஒரு இயற்கை வேறு யாருக்குமே கிடைத்திருக்காது. அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டிய இருக்கு. அந்த சின்ன தம்பி சொன்னாரு, படிக்கக்கூடிய ஒரு சின்ன தம்பி, ஆனா நான் எல்லாமே இங்க பார்த்தேன். கண்ணாடியை பார்த்தேன், பியர் பாட்டில பார்த்தேன், சிகரெட் பாக்கெட்டை பார்த்தேன், பிளாஸ்டிக் குப்பைகளை பார்த்தேன், ஆடைகளை பார்த்தேன். இதெல்லாம் பாருங்க, ஒரு 6 வயது தம்பி இதெல்லாம் பொறுக்கிட்டே வர்றார்.
எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் நாம மக்காத பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறோம் பாருங்க. நிலத்தடி நீர் எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாருங்க. நம்முடைய காலத்திற்கு பிறகும் இந்த பீச் இருக்கணும். நம்முடைய காலத்திற்கு பிறகு கடல் இருக்கும், ஆனா பீச் இருக்குமா எனக்கு தெரியாது. நம்முடைய காலத்திற்கு பிறகு இயற்கை இருக்கும், ஆனா இயற்கை சுத்தமா இருக்குமா எனக்கு தெரியாது. அதனால இளைஞர் பட்டாலும் பெரிய அளவுல காலையிலிருந்து 6 மணியிலிருந்து இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இளைஞர்கள் நீங்க இங்க வந்து இந்த வேலையை செய்ய வேண்டும், வியர்வை வரணும், கையில் அழுக்குப்படணும், நாம எல்லாத்தையும் எடுத்து அந்த குப்பையை பாதுகாத்து போடணும். அதனால குப்பைக்கு வந்து நம்ம வீதியோட சமைப்புல செக்ரிகேட்டிங் இருக்கு. நம்ம எவ்வளவு கிராம் பிளாஸ்டிக் எடுத்தோம், எவ்வளவு கிராம் பாட்டில் எடுத்தோம், இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அக்கௌண்ட் பண்ண போறோம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய குப்பைகளை அங்கேயே வைங்க, அதை தரம் பிரிக்கணும். நான் மக்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும், எவ்வளவு குப்பைகள் எடுத்திருக்கிறோம்னு. அதனால அருமை சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் பொள்ளாச்சி டி கோட்டம்பட்டி அருகே கள்ளிப்பாளையம் ரோட்டில் வீத லீடர்ஸ் அமைப்பினர் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் புதிய புறவழிச்சாலை 4 வழிச்சாலையால் நகரில் வாகன நெரிசல் குறையும். திருவண்ணாமலை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்பட உள்ளது. வேலூர் விழுப்புரம் செல்லும் NH38 சாலையை இணைக்கும் வகையில் 22.71 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழிச்சாலை உருவாக்கப்படுகிறது. இதற்காக 623 கோடியே 28 லட்சம் ரூபாய்க்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டெண்டர் வெளியிட்டுள்ளது. புதிய புறவழிச்சாலை வேளக்கண்டலில் தொடங்கி திருவண்ணாமலை நகரத்தை சுற்றி சென்று எண்டல் என்ற இடத்தில் இணைகிறது. 3 மேம்பாலங்கள், 5 சுரங்கப்பாதைகள், 5 லகுரக வாகன சுரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளன. 25 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் சாலையும் அமையும். டெண்டர் இறுதி செய்த பின் 2 ஆண்டுகளில் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நடுக்கடலில் மூழ்கிய படகு, 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. படகை மீட்கும் காட்சி. தூத்துக்குடி அருகே தருவைக்குளத்தைச் சேர்ந்த சுகீர்தனுக்கு சொந்தமான நாட்டுப் படகில் நேற்று காலை 6 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். தருவைக்குளம் கடற்கரை பகுதியில் இருந்து 29 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பலத்த சூறை காற்றால் இவர்களின் படகு திடீரென கடலில் மூழ்கியது. 6 பேரும் நடுக்கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்தனர். இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் இவர்கள் அருகே வந்தனர். தத்தளித்த மீனவர்களை பத்திரமாக மீட்டனர். மூழ்கிக் கொண்டிருந்த படகையும் கட்டி கரைக்கு இழுத்து வந்தனர். விழுந்து நொறுங்கியது சுற்றுலா விமானம். பெருவில் 13 உயிர்கள் பறிபோன சோகம். பெரு நாட்டின் நாஸ்கா நகரம் அருகே சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 11 பயணிகள், 2 பைலட்டுகள் உட்பட 13 பேர் மரணமடைந்தனர். நாஸ்கா கோடுகளை சுற்றி பார்ப்பதற்காக டூரிஸ்டுகளை அழைத்துச் சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நாஸ்கா கோடுகள் என்பவை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெருவின் பழங்குடி மக்களால் நாஸ்காவை சுற்றியுள்ள பாலைவனத்தில் செதுக்கப்பட்ட புவிக்கோடுகளின் தொகுப்பு. இந்த கோடுகள் விலங்குகளின் உருவங்களை உருவாக்குகின்றன. அவற்றை விமானம் அல்லது கண்காணிப்பு கோபுரங்களிலிருந்து மட்டுமே முழுமையாக ரசிக்க முடியும். அந்த விமானம் ஏரோடியானா நிறுவனத்துக்கு சொந்தமானது. கடந்த 14 ஆண்டுகளாக சுற்றுலா விமானங்களை அந்த நிறுவனம் இயக்கி வருகிறது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன.
திருச்சி ஏர்போர்ட்டில் ரூபாய் 3.5 கோடி கஞ்சா பறிமுதல். மலேசியா தலைநகர் கோலாலம்பூரிலிருந்து நேற்று இரவு திருச்சி வந்த விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான ஒரு பயணியின் உடைமையில் 3.5 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது. அதன் மதிப்பு சுமார் ரூபாய் 3.5 கோடி. கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பயணியை கைது செய்து விசாரிக்கின்றனர்.